அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. இன்னி வேறு ஸ்கூலில் கொடி ஏற்றுறாங்க, போயிட்டு வரேன். இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் கூட இல்லை. ஐயோ நீ ஒரே ஜாலி தான். A few moments later. நீ வர நல்லா ஜாலியாக இருக்குதா? எல்லாம் இது பண்ணாங்கண்ணா. ஏய் பசங்களா, ஒரு நிமிஷம் நில்லுங்கடா. என்னண்ணா நிற்க சொன்னீங்க? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்கலாம். இப்படி வாங்க. ஏன்னா எங்களை நிற்க வச்சுக்கிறீங்க? நாங்களே ஸ்கூல் சீக்கிரமாக விட்டாங்கன்னே வீட்டுக்கு போகலாம் பார்த்தா இப்படி வா இப்படி வான்னு ஏன்னா நிற்க வச்சுருக்கிறீங்க? ஆமாம், இப்படி சாக்லேட் கவர் கீழே போகிறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லை? நான் சாக்லேட் கவர் தான், அதில் என்னண்ணா இருக்குது? அப்போது இந்த மாதிரி குப்பையை வந்து பொது இடத்துல போகக்கூடாது, குப்பை தொட்டில் தான் போடணும்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூலில் சொல்லி தரலையா? நோ, சாக்லேட் கவர் தானே, அதெல்லாம் குப்பை பொறுக்கிற வந்து பொறுக்கி போட போகிறாங்க. நீ ஏன்னா எங்களை இங்கே நிற்க வச்சுன்னு இருக்கிறா? ஓ அப்படியாப்பா. அப்போ காலையில் வந்து இங்கே சுத்தம் பண்ணிட்டு க்ளீனாக வச்சுட்டு போனாங்களே, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க வேலை குப்பை எடுக்கிற வேலை, அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அதில் உங்களுக்கு என்னன்னா பிரச்சனை? சரிடா, நீங்கள் சொல்லத்தெல்லாம் கரெக்டாக தான். அப்போ இன்றைக்கி என்ன நாள்ரா, அது மாதிரி சொல்லுங்கள். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனா? நானா தம்பிங்களா, இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே தான். இண்டிபெண்டன்ஸ் டேனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இண்டிபெண்டன்ஸ் டேனா பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வெள்ளைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை போராடி செஞ்சு இன்றைக்கி ஒரு நாளை வந்து சுதந்திரமாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு நாளை தான் பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்களா? போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா குப்பையை போடுறீங்க. அது குப்பை மட்டும் கிடையாது, குப்பை போட்டால் அந்த குப்பையை நீங்கள் தான் எடுக்கணும். ஆனால் குப்பை போடுறதுல வந்து இன்னொருத்தவங்க தான் வந்து அந்த குப்பையை எடுக்கணும், அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்கிறது வந்து தப்பு. சரியா? ஒருத்தரை அடிமைப்படுத்துறது மட்டும் அடிமை கிடையாது, புரியுதா? நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயமையும் பார்த்தோன்னா அவங்கள வந்து அடிமைத்தனமாக தான் நினைக்கிறது தான் அடிமை தான். சரியா? இது சுதந்திர நாடு, எல்லாருக்குமே எல்லாமே சமந்தான், புரியுதா? இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. யாருன்னா இந்த போல் வந்து தப்பாக எதாவது சொன்னாங்கன்னா இது தப்பு, இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, யாருக்கும் யாரும் அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கு? போங்க, போய் சந்தோஷமாக இருங்க. இது சுதந்திர நாடு, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சாலே இந்த நாடும் முன்னேறும், நம்மளும் முன்னேறுவோம். எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.